ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். என் பேர் ராகநந்தினி. நான் திருவாரூர் சக்தி பீடத்தில் தொண்டு செஞ்சுட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அம்மா வழியிலே வளர்ந்த பொண்ணுங்க. நாங்கள் 3 பேருமே நாங்கள் 3 பேரும் மன்றத்தில் தொண்டு செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு திருவாரூர் சக்தி பீடத்தில் நம்ம கருவற அம்மாவுக்கு கருவற பணி செய்கிற வாய்ப்பை அம்மா எனக்கு கொடுத்துருக்கு. இது நம்ம குரம்மா அருளால் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல்ல குரம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லிக்கிறேன். அம்மா என்னோட லைஃப்பில் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கு. சக்தி 1 இல்லை 2 இல்லை சொல்லிக்கிட்டே போகலாம். அம்மா என் லைஃப்பில் பண்ண ஒரு விஷயங்களும் ஒரு நாளும் அதோட சித்துக்கள்ல தான் என்னோட வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அம்மா எனக்கு நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்கு. உயிர் போகிற நிலைமையிலிருந்து என் உயிரை மீட்டு கொடுத்துச்சு. 3 பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எங்க பெரியப்பா வீட்டுல எங்களுக்கு சொத்து கொடுக்கல. எங்க சொத்தெல்லாம் எங்க அப்பா பேருக்கு வரவும் அந்த கோபத்துல எங்களுக்கு நிறைய செஞ்சு தெரியாமலே நாங்க ஃபுல்லா அதுல அடிபட்டு எங்க 3 பேரையும் மீட்டு எங்க குடும்பத்தை ஒரு நிலையா நிறுத்தினது நம்ம அம்மா தான். அம்மா கிட்ட நிறைய பாத பூஜைகள் பண்ணியிருக்கோம். நிறைய அறிவுரைகள் அம்மா சொல்லியிருக்கு. நிறைய உபதேசங்களை கேட்டு கேட்டு நாங்க வளர்ந்துருக்கோம். அம்மா என்னைய படிக்க வச்சு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த நிமிஷம் நான் இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன். உயிரோட ஒரு சக்தி பீடத்தில் தொண்டு செஞ்சிட்டு இருக்கேன்னா அது அம்மாவோட அருளால தான் முழுக்க எங்க எல்லாரையும் எங்க குடும்பமா காப்பாற்றி வாழ வச்சிட்டு இருக்கு. அதுக்கு குரம்மாவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்பவுமே சக்தி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தொண்டு தான் எல்லாமே. தொண்டு அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிற அற்புதமான வாய்ப்பு. நம்ம மகளிர்லாம் ஒரு ஓரமா இல்லாம வீட்டிலே முடங்கிடாம படிச்சும் வெளியில வராம திறமைகள் இருந்தும் அதை வெளிக்காட்டாம எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம அம்மா நம்ம எல்லாரையும் செவ்வாடை இயக்கத்துல அதை இணைச்சிக்கிட்டு நம்மளுக்கு செவ்வாடையை கொடுத்து தொண்டன்ற ஒரு பட்டத்தை கொடுத்து எவ்வளவு பெரிய பேரு புகழ் கிடைச்சாலும் தொண்டு செய்யறப்ப நம்மள தொண்டர்னு கூப்பிடுற அந்த ஒரு பட்டத்தை அம்மா நம்மளுக்கு அளிச்சிருக்கு. அதை உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் செய்யணும் சக்தி. அம்மா மகளிர் முன்னேற்றத்துக்கு அவ்வளோ அற்புதங்கள் அம்மா நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம குரம்மா வழியில நம்ம எல்லாரும் நடக்கணும். குரம்மா சொல்லி கொடுத்துட்டு போன அருள்வாக்குகளையும் அவங்க உபதேசங்களையும் பின்பற்றி மகளிர் எல்லாரும் நம்ம லைஃப்லயும் சரி ஆன்மீகத்திலையும் சரி முன்னேறணும் சக்தி. அதே மாதிரி மகளிருக்கு அம்மா ஆன்மீகத்துல நம்ம இயக்கத்துல முன்னேற்றம் கொடுத்துருக்கு. மற்ற கோயில்கள் எல்லாம் கருவறைக்குள்ள வர முடியாது. ஆனா நம்ம இயக்கத்துல அம்மா நம்ம கையாலேயே அர்ச்சனை பண்ண வைக்குது, அபிஷேகம் பண்ண வைக்குது, அலங்காரங்கள் பண்ண வைக்குது. அம்மாவுக்கு தேவையான ஒரு முறைகளையும் அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம மகளிரை மற்ற இயக்கங்கள்ல இல்லாத மாதிரி நம்ம இயக்கத்துல அம்மா நம்ம மகளிருக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்றத அம்மா நமக்கெல்லாம் உணர்த்திட்டு இருக்கு சக்தி. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம ஆன்மீகத்துல தொண்டு செஞ்சு நம்ம மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் ஆன்மீகத்துல நம்ம கலந்து தொண்டு செய்ய வைக்க எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என் குரு அம்மாவுக்கு என்னோட அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஓம் சக்தி பராசக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. குருவே துணை. குருவடி சரணம் திருவடி சரணம்.